டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 5. 5 விரல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல என்று மனிதர்களை பற்றி பேசும்போது நாம் குறிப்பிடுவது வழக்கம். உண்மையில் எந்த தொழிற்றுறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே தொழில் புரியும் நபர்களாயினும் நடத்தை, பழக்க வழக்கங்கள், பேச்சு முறை, விருப்பு வெறுப்புகள் யாவும் வேறானவையாகவே இருக்கும் என்பதை நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். அதில் வைத்தியத்துறையும் விதிவிலக்காக இருக்க முடியாது. அநேகமான மருத்துவர்களை நீங்கள் அவதானித்தால் அறவே நகர முடியாத கட்டம் வரும் வரை அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பெரும்பாலானோர் காலையில் எழுந்தது முதல் இரவு வரை தனியார் மருத்துவமனைகளுக்கு மாறி மாறி ஓடிக்கொண்டிருப்பார்கள். நடுங்கும் கைகளும் உடல் தளர்வும் கொண்ட அனுபவம் பெற்ற வைத்தியர்களை நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளில் அவ்வப்போது கண்டிருப்பீர்கள். வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் இவ்வாறானவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. காலையில் தொடங்கி இரவு வரை சிலர் 10 மணிக்கு மேலும் ஒவ்வொரு தனியார் வைத்தியசாலைக்கும் சென்று சேவை செய்கிறார்கள். அனுபவமும் பேரும் பிரபல்யமடைய பணம் கொட்டுவதே தவிர அவர்களது வாழ்க்கை கரைந்து போய்விடுகிறது. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், உறவுகள் என அனைத்திலும் இடைவெளி விழுகிறது. ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கும் அழகிய வாழ்வை பெரும்பாலான மருத்துவர்கள் அனுபவிப்பதில்லை என்பதை நான் அவதானித்து வருகின்றேன். இது பற்றி நான் அவர்களை குறை சொல்வதாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. அது அவரவர் தொழில் மற்றும் விருப்பம் சார்ந்த விடயம். அவ்வாறான ஒரு முறையை கடைபிடிக்கும் எண்ணம் என்னிடம் உருவாகவில்லை. இறைவன் எனக்கு தந்த வாழ்க்கையை நான் இப்படி கரைத்து கொள்ள விரும்பவில்லை. எனது பிள்ளைகள், மனைவி, குடும்பம், உறவுகள், நண்பர்கள், சமூகம் என எல்லோருடனும் சேர்ந்து வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர்களோடு நேரம் செலவழிக்க, அவர்களது தேவைகளில் பங்கு கொள்ள, அதை அனுபவிக்க நான் நாட்டமுடையவனாக இருந்தேன். அவர்களது உலகத்துடன் இணைந்து செல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்றது என்பது எனது எண்ணமாக இருந்தது. ஒரு மருத்துவரால் தனது துறையில் பணத்தை அதிகம் உழைக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளையின் சிரிப்பை, மனைவியின் மகிழ்ச்சியை, உறவுகளின் அன்பை, நண்பர்களுடன் கழிக்கும் நேரத்தின் இன்பத்தை பணம் கொண்டு வாங்க முடியாது. பணம் உழைக்க வேண்டுமானால் அதற்கு வேறு வழிமுறைகள் உள்ளன. அந்த வழிமுறைகளை நான் கையாளத் தொடங்கினேன். எனது தொழிலுக்கும் அதனால் கிடைத்த நன்மதிப்புக்கும் பாதிப்பற்ற வகையில் ஹலாலாக, நேர்மையாக உழைக்கும் வழிகளை நான் கையாளத் தொடங்கினேன். என்னுடைய தந்தையார் ஒரு ஆசிரியராக இருந்து எங்களை நல்ல நினைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெல்வது என்பது அவர் சேர்க்கும் சொத்துக்களில் அல்ல, தனது பிள்ளைகளை எந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார் என்பதில் தான் தங்கியிருக்கிறது. அந்த வகையில் வெற்றியடைந்த ஒரு தந்தையாக அவர் விளங்குகிறார். நான் ஒரு மருத்துவன். எனது சகோதரியும் ஒரு மருத்துவர். எனது சகோதரன் ஒரு பட்டதாரி. எங்கள் தந்தையார் ஹராமான, நேர்மையற்ற விதத்தில் உழைக்கவும் இல்லை. ஒரு சதத்தை ஏனும் எங்கள் இரத்தத்தில் கலக்கச் செய்யவும் இல்லை. மிகவும் பேணுதலாகத்தான் எங்களை வளர்த்தெடுத்தார். ஒரு முறை சுகவீனம் காரணமாக நீண்ட லீவு பெற வேண்டியிருந்த போது அவர் அழுதார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது 5 வருடங்களாக ஒரு லீவு எடுக்காத எனக்கு இன்றைக்கு லீவு எடுக்க வேண்டி வந்துவிட்டதே என்றார். அவ்வாறான ஒரு மனிதனின் மகன் நான். இன்று வரைக்கும் வங்கியில் பணம் சேர்த்து 1% கூட நான் வட்டியாக பெற்றுக்கொள்ளவில்லை. எனது மனைவியினதும் சம்பள பணமே 3.5 லட்சங்களை தொடும். வெளிநாட்டு தொழிலுக்கு செல்வோருக்குமான மருத்துவ சான்றிதழ் வழங்கும் அரசாங்க அனுமதி பெற்ற மருத்துவ பரிசோதனை நிலையம் ஒன்றை நான் ஆரம்பித்தேன். என்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு இந்த நிலையம் பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. அந்த வருமானங்களை கொண்டே நான் சில காணிகளையும் சொத்துக்களையும் வாங்கினேன். எனவே எனது அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி என்னுடைய மேலதிக வருமானத்தை கொண்டு நான் வேறு வேறு தொழிற்றுறைகளில் முதலீடு செய்து உழைத்து வந்திருக்கிறேன். டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 6. நீங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நாட்டில் நடைபெற்று வந்த நிகழ்வுகளை அவதானித்து வந்தீர்களே, ஆனால் சில விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து செய்யப்பட்ட விடயங்கள், சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஆகியவற்றை ஞாபகப்படுத்தி பாருங்கள்.
இவை அவ்வப்போது திடீரென எதிர்பாராமல் நடைபெறுபவை போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் அனைத்தும் நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் என்றே என்னால் சொல்ல முடியும். எனது அவதானத்தின்படி இந்த நடவடிக்கைகள் 2017ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். சிலவேளை அதற்கு முந்தைய ஆண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 2017ஆம் ஆண்டின் முற்பகுதியிலோ இவை திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஒரு சமூகத்தை வீழ்த்த வேண்டுமானால், அடிமைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு சாட்டை கொண்டு அந்த சமூகத்தின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும். அச்சமூகத்தினர் நலன்களை ஒழிக்க வேண்டும். அத்துடன் அச்சமூகம் சார்ந்த புத்திஜீவிகள், உயர் தொழில்களில் உள்ளவர்களை ஒடுக்க வேண்டும். நடைபெற்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் பின்னால் இந்த திட்டங்கள் இருந்தன என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் சிரமமான விடயமல்ல. முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகளில் கருத்தடையை ஏற்படுத்தும் மருந்து தடவப்பட்ட உள்ளாடைகள் விற்கப்படுவதாக ஒரு புரளி கிளம்பியதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அதைத் தொடர்ந்து வித்தியாசமான ஜெல் மாத்திரைகளை கொண்ட பெண்களின் மார்பு கச்சைகள் முஸ்லிம் ஆடையகங்களில் விற்பனை செய்யப்படுவதாக மற்றொரு புரளி கிளம்பியது. இச்செயற்பாடுகள் சிங்கள பெண்கள் கருத்தரிக்க முடியாதவாறு முஸ்லிம்களால் திட்டமிட்டு செய்யப்படுவதாக செய்திகள் பரப்பப்பட்டன. உண்மையில் இவ்வாறான தகவல்கள் சட்டென திடுக்கிட வைக்கும் உணர்வு பூர்வமானவையாகவும் தந்திரத்தன்மை மிக்கவையாகவுமான நடவடிக்கைகளாகும். உண்மையில் சிங்கள மக்களின் பெரும்பான்மையானோர் நன்னுள்ளம் கொண்டவர்கள். அவர்களை நம்ப வைக்கும் விதமாகவே இத்தகவல்களை பரப்பினார்கள். இதன் மூலம் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களுக்கு விரோதமானவர்கள், சிங்கள சமூகத்தை அழித்தொழிக்க திட்டம் போட்டு செயற்படுகிறார்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டை பிடித்து முஸ்லிம் நாடாக மாற்ற பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கதை பரப்ப ஆரம்பித்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் ஹோட்டல் ஒன்றில் கொத்து ரொட்டியில் கருத்தடை மாத்திரை போட்டு கொத்தி விற்றதாக பரப்பப்பட்ட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சிங்கள மக்களுக்கு விற்கப்படும் கொத்து ரொட்டியில் கருத்தடைக்கான மாத்திரைகளை போட்டு கொடுக்கிறார்கள் என்று ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து நடந்த கடையுடைப்பு, பள்ளிவாசல் தாக்குதல்கள் எல்லாம் இலகுவில் மறந்துவிடக்கூடியவை அல்ல. அவ்வாறான கருத்தடை மாத்திரை என்ற ஒன்று உலகத்திலேயே கிடையாது என்று SLCOG-யினர், இலங்கை மகப்பேற்று நோயியல் நிறுவனம் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி சொன்னார்கள். அதையும் தாண்டி, அதாவது அதை கூட காதில் போட்டு கொள்ளாமலேயே தொடர்ச்சியாக மிக பிழையான தகவலை மக்களுக்குள் கொண்டு சென்றார்கள். மக்களை நம்ப வைக்கும் விதமாக ஊடக பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். சாதாரணமாகவே ஒரு மருந்து அல்லது மாத்திரை அதற்கென விதிக்கப்பட்ட வெப்பநிலைக்கு மேலான நிலையில் வைக்கும் போது அது செயலிழந்துவிடும். நீங்கள் வாங்கும் மருந்து வகைகளை அவதானித்து அவற்றிலுள்ள விளக்கங்களை வாசித்து பார்த்தால் அவை குறித்த வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருப்பதை காணலாம். கொத்து ரொட்டி போடும் இரும்பு தகடு எப்போதும் அதன் கீழுள்ள நெருப்புச் சுவாலையின் காரணமாக உச்ச வெப்பத்தில் இருக்கும். அந்த வெப்பத்தில் ஒரு மாத்திரையை இட்டு கொத்தினால் அந்த மாத்திரைக்கு உயிரை இருக்காது. அது முற்றாக வலிமையற்று போய்விடும். அப்படி இருந்தும் கூட இக்கதையை கட்டி புறப்புவதற்கு ஒரு கூட்டமும் நம்புவதற்கு ஒரு கூட்டமும் இருந்தது என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்று யோசித்து பாருங்கள். அதைத் தொடர்ந்து முஸ்லிம் வைத்தியர்கள் கருக்கலைப்பு நிகழும் வகையில் கர்ப்பமுற்ற சிங்கள பெண்களுக்கு மருந்து கொடுக்கிறார்கள் என்று ஒரு கதை பரப்பப்பட்டது. இந்த முயற்சி அல்லது இந்த கதை பெரிய அளவில் பேச்சுக்குள்ளாகவில்லை என்ற போதும் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை பரப்புவதற்கு முனைந்தார்கள் என்பது உண்மை. இதற்கு பிறகுதான் LRD குடும்ப கட்டுப்பாட்டு சத்திர சிகிச்சை கதை ஆரம்பமாகிறது. இலங்கையில் இவ்வாறான சத்திர சிகிச்சை மேற்கொள்வது சில குறிப்பிட்ட வைத்தியர்கள் மாத்திரமே ஆவார். VOG வார்டில் கடமை புரியும் மருத்துவரால் மட்டுமே இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். அதுதான் வழமையான ஒரு நடைமுறையாகும். அவ்வாறான முஸ்லிம் மருத்துவர்களை குறிவைத்துத்தான் இந்த கதையை பரப்பினார்கள். ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வாக நீங்கள் அவதானித்து வந்திருந்தால் முஸ்லிம் சமூகத்தை சந்தேகத்துக்கிடமான ஒரு சமூகமாக சித்தரிக்கும் நடவடிக்கைகள் பல்வேறு கோணங்களில் நடைபெற்று வந்திருப்பதை காணலாம். குறிப்பாக சில ஊடகங்கள் இந்த செயற்பாட்டில் பெரும் பங்கு வகித்து வந்திருக்கின்றன. சந்தேகத்தில் கைது செய்யப்படும் ஒரு நபரை கூட ஒரு மாபெரும் பயங்கரவாதியாக சித்தரிக்கும் வேலை திட்டத்தை அவை முன்னெடுத்தன. இந்த செயற்பாடுகளால் முழு நாட்டிலும் ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டது. யாரை, எதற்காக, எப்போது கைது செய்வார்கள் என்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தது. பெரும்பான்மையினர் முஸ்லிம்களை எச்சரிக்கையோடு பார்த்தார்கள். ஏற்கனவே சில பிராந்தியங்களில் குறிவைக்கப்பட்ட முஸ்லிம் புத்திஜீவிகளையும் உயர் பதவிகளில் உள்ள முஸ்லிம்களையும் மருத்துவர்களையும் நோக்கி இந்த செயற்பாடு எந்நேரமும் நீளலாம் என்கின்ற நிலையில்தான் நானும் குறிவைக்கப்பட்டேன்.
குருநாகல் மருத்துவ வட்டாரத்தில் மக்களிடம் எனக்கு மிகுந்த நன்மதிப்பு இருந்து வந்தது. நான் இனப்பேதமில்லாமல் எல்லோரையும் மதித்து என்னை நாடி வருவோரின் மருத்துவ தேவைகளுக்கு காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு எப்போதும் நான் உதவி வந்திருக்கிறேன். அப்பே புது மகாத்யா என்று சிங்கள ஏழை மக்கள் என்னை அழைப்பதும் உண்டு. அந்த அளவுக்கு மனம் திறந்து சேவையாற்றி வந்திருக்கிறேன். அதை அந்த பிராந்திய மக்களும் நன்கு புரிந்து வைத்திருந்தார்கள். வைத்தியசாலை தாதியர்கள், உதவியாளர்கள், சிற்றூரியர்கள் மருத்துவ தேவைக்கும் என்னை நாடு வந்து உதவி பெற்று செல்வார்கள். ஷாஃபி சேருடன் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம், எந்த நேரமும் உதவி புரியும் மனம் அவருக்கு இருக்கிறது என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் தகவல்கள் என்னை வந்து எட்டும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு என் மீது நம்பிக்கையும் நன்மதிப்பும் இருந்தது. நானும் அவர்களை உறவுகள் போலவே நேசித்தேன். ஏனைய மருத்துவர்களை விட பொருளாதார ரீதியில் சற்றே நான் மேலோங்கியும் இருந்தேன். இந்த பொருளாதார மேம்பாடு தனியார் வைத்தியம் செய்து நான் உழைத்த பணமோ, ஹராமாக நேர்மையற்ற வழியில் உழைத்த பணமோ அல்ல என்பதை நான் முன்னால் சொல்லியிருந்தேன். எனக்கு கிடைத்த நன்மதிப்பு, எனது பொருளாதார மேம்பாடு ஆகியன ஏனைய சில மருத்துவர்களை உறுத்தி கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டுக்கு செல்பவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நிலையம் ஆரம்பித்து எனக்கு வருமானம் கிடைக்க தொடங்கியது முதல் எனது நகர்வுகளை அவதானிக்க தொடங்கிய சில மருத்துவர்கள் என்னை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த உறுத்தல் வைத்தியசாலை வட்டாரத்தில் தாதியருக்கோ, உதவியாளர்களுக்கோ, சிற்றூழியர்களுக்கோ ஏற்படவில்லை. தனியே சில மருத்துவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டது. மருத்துவர்களில் சிலர் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் என்மேல் வெறுப்பை காண்பிப்பது பற்றி நான் தெரிந்தே இருந்தேன். அதற்காக எனது கடமையில் தவறவோ, குறைத்து கொள்ளவோ, எனது போக்கை மாற்றிக்கொள்ளவோ நான் எண்ணவில்லை. ஏனெனில் இறைவன் எனக்கு தந்ததை நான் திருப்பி கொடுத்து கொண்டிருந்தேன். நான் யாருக்கும் தீங்கிழைக்காமல், நேர்மை தவறாமல் தொடர்ந்து என் பாட்டில் இயங்கி வந்தேன். மருத்துவர் வட்டாரத்தில் பெரும்பாலும் எனது தொழில் முயற்சிகள் பற்றி தெரிந்தே வைத்திருந்தார்கள். நான் நேர்மையாக சம்பாதிக்கின்றேன் என்றால் அதை நான் யாருக்கும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே பொறாமை காரணமாக அவ்வப்போது கிண்டலாகவும் குத்தலாகவும் சில மருத்துவர்கள் பேசுவார்கள். உனக்கு என்னடாப்பா, நீங்க உட்கார்ந்திருந்தாலும் உனது வருமான மீட்டர் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது என்று முகத்துக்கு நேரே சொன்ன மருத்துவர்களும் உண்டு. ஆக மருத்துவ வட்டாரத்தில் இருந்த செல்வாக்கு, நட்பெயர், எனது பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் முஸ்லிம் என்ற சாயத்தை பூசியபடி என்னை தூசிக்கவும், அவமானப்படுத்தவும், அதன் மூலம் மன அழுத்தத்தை தந்து கீழே தள்ளி மிதிக்கவும் முயற்சி செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இவ்வாறான சகல செயற்பாடுகளையும் மிக கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் யாருடையவோ அரசியல் அதிகார தேவையொன்றின் நிமித்தமே இவை அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன என்பது விளங்க வரும்.